கடந்த வகுப்புகளை நாம் ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பாடத்திலே முதலாவது அக்கீதா சம்பந்தமான அந்த பாடத்திலே இஸ்லாத்தின் கடமைகள் 5. அதில் முதலாவது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ ஷஹாதத்து அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அந்த சாட்சியம் கூறுவதில் முதலாவது பகுதியை நாம் பார்ப்போம். இன்று இன்ஷா அல்லாஹ் குறுகிய நேரத்திலே சுருக்கமாக அந்த 2வது பகுதி, உண்மையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும் என நான் சான்று பகர்கிறேன் என்ற அந்த வார்த்தையுடைய சுருக்கமான விளக்கத்தை நான் இந்த குறுகிய நேரத்திலே எடுத்துரைப்பதற்கு அல்லாஹின் உதவியுடன் நான் முயற்சிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று விசுவாசிப்பது என்பது, முதலாவதாக நபி அவர்கள் ஏதாவது ஒன்றை கட்டளையிட்டால் அதனை எடுத்து நடக்க வேண்டும். இரண்டாவது, ஏதாவது ஒரு செய்தியை சொல்லிவிட்டால் அதனை உண்மைப்படுத்த வேண்டும். மூன்றாவது, ஏதாவது ஒன்றை தடை செய்து விட்டால் இது தவறு, செய்யக்கூடாது என்று சொன்னால் அதை ஒட்டுமொத்தமாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதன் தொடரிலே மார்க்கமாக கொள்ளக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டாத எதையும் வணக்கமாக கொள்ளக்கூடாது. முதலாவது, அவருடைய கட்டளையை எடுத்து நடப்பது, அவருடைய செய்திகளை உண்மைப்படுத்துவது, அவர் தடுத்தவைகளை தவிர்த்துக் கொள்வது, அவர் மார்க்கமாக காட்டாத எதனையும் மார்க்கமாக எடுத்துக் கொள்ளாமல் இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது இப்னு அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் குறைஷி கோத்திரம், ஹாஷிமி அந்த குலத்தை சார்ந்தவர். இவர் உலகத்தில் உள்ள, அதாவது இறுதி நபியாக வந்தவர், அனைத்து படைப்பினங்களுக்கும், மனித இனத்துக்கும் ஜின் இனத்துக்கும் தூதராக அனுப்பப்பட்டவர்கள். இதனை அல் குர்ஆன் கூறுகிறது, குல் நபியே சொல்லுங்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, நிச்சயமாக நான் உங்கள் அனைவருக்கும் தூதராக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நபியை பார்த்து கட்டளையிடுகிறார். எனவே நபி அவர்கள் ஜின் இனத்துக்கும் மனித இனத்துக்கும் தூதராக இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர்களை அனுப்பிய நோக்கத்தை பார்க்கின்ற போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது மார்க்கத்தை தனது அடியார்களுக்கு எத்தி வைப்பதற்காக, விளங்கப்படுத்துவதற்காகத்தான் தூதர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார். இதனை பற்றி அல் குர்ஆன் கூறும்போது சூரா அஸ்-சபா 28வது வசனத்திலே, வமா அர்ஸல்நாக இல்லா காஃபத்தன் லின்னாஸி பஷீரன் வ நதீரா, அதாவது மனிதர்கள் அனைவருக்கும் நான் உங்களை அனுப்பிய நோக்கம், காரணம் நன்மாராயம் சொல்வதற்காகவும் அச்சமுட்டு எச்சரிக்கை செய்வதற்காகவுமே அன்றி உங்களை அனுப்பவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறார். எனவே நபியுடைய அல்லாஹ் கொடுத்த பொறுப்பு என்னவென்றால், நன்மாராயம், நல்லவைகளை கொண்டு நன்மாராயம் சொல்ல வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டிய விடயங்களை எச்சரிக்கை செய்து அச்சமூட்ட வேண்டும், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். எனவே வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இன்னொரு வசனத்திலே, உண்மை நாம் அகிலத்தாருக்கு அருளாகவே என்று அனுப்ப. எனவே இவ்வாறு இந்த சாட்சியத்தின் 2வது பகுதியை நாம் பார்ப்போம்னால், ஷஹாதத்து அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இது பொதிந்திருக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள் என்னவென்றால், நாம் இந்த சாட்சியம் கூறுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ்வுக்கே உரித்தான ருபூபிய்யா, அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய எந்த ஆற்றலும் நபி அவர்களுக்கு கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சத்திலே ஆற்றல் மிக்கவன், ஆட்சி செய்பவன் அல்லாஹ். இந்த விடயத்தில் நபி அவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது, அந்த ருபூபியாவிலே எந்த பங்கும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வணக்கம் என்று வருகின்ற போது நபி அவர்களுக்கு அந்த வணக்கத்திலே எந்த பங்கும் கிடையாது. வணக்கம் எல்லாம் அல்லாஹ்வுக்காகத்தான் நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு என்றால் ருபூபியாவிலும் பங்கு கிடையாது, வணக்கத்திலும் பங்கு கிடையாது என்றால் நாம் இந்த நபியை எவ்வாறு விசுவாசிக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு அடியார். அவர் வணங்கப்பட மாட்டார். அவர் வணங்குவார், அவர் வணங்கப்பட மாட்டார். அவர் ஒரு தூதர். அவர் பொய்ப்பிக்கப்பட மாட்டார். தூது செய்திகள் எல்லாம் உண்மைப்படுத்தப்படும், பொய்ப்பிக்கப்பட மாட்டார். அவர் தனக்கோ பிறருக்கோ எந்த நன்மைகள் செய்வதற்கும் சரி, ஏதாவது தீமைகளை ஏற்படுத்துவதற்கும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி அவர் சக்தி பெற மாட்டார் என்பதை நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை பற்றி அல் குர்ஆனிலே கூறும்போது சூரா அல் அன்ஆம் 50வது வசனத்திலே நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், குல் நபியே சொல்லுங்கள், லா அகூலு லகும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், நான் உங்களுக்கு கூறவில்லை அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் என்னிடத்திலே இருக்கின்றது என்று நான் கூறவில்லை. வலா அலமுல் கைப, மறைவானவற்றை அறியக்கூடியவன் என்றும் நான் கூறவில்லை. வலா அகூலு லகும் இன்னி மலக், நான் ஒரு வானவர் மலக்கு என்று கூறவில்லை. மாறாக இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, எனக்கு வகையாக அறிவிக்கப்பட்டதை தான் நான் பின்பற்றுகின்றேன், பின்தொடர்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து கட்டளையிடுகிறார். எனவே நபி என்றால் அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, மறைமுகமான அறிவென்பது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. நபி அவர்கள் ஒரு மலக் கிடையாது. எனவே அவர்கள் சொல்லக்கூடிய பின்பற்றக்கூடிய எல்லா செய்திகளும் அல்லாஹ் வஹியாக அறிவித்து கொடுத்தவைகள் தான், இதனைத்தான் பின்பற்றுகின்றேன் என்று அல்லாஹ் நபி அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். எனவே இந்த சாட்சியத்தின் முதலாவது பகுதி, உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த பகுதியை நாம் கடந்த வகுப்பிலே பார்த்தோம். இன்றைய வகுப்பிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும் என்ற அந்த சாட்சியத்தை பார்த்தோம். அதிலே சில விடயங்களை நாம் மேலோட்டமாக பார்த்தோம். எனவே அந்த வகையிலே அல்லாஹ்வை எவ்வாறு விசுவாசம் கொள்ள வேண்டுமோ, இஸ்லாம் எமக்கு எவ்வாறு கற்றுத் தந்திருக்கிறதோ அந்த முறையில் விசுவாசம் கொள்வதோடு, நபி அவர்களை எவ்வாறு சாட்சியம் சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வரையறையிட்டிருக்கிறதோ அந்த வரையறைக்கு உட்பட்ட முறையிலே நபியை பின்பற்றி நபியுடைய போதனைகளை ஏற்று வாழ்வில் எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை எல்லாம் ஆக்கிரமிப்பானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே